கரெக்ட் இருக்கா? இப்ப நீ என்ன பண்ண போற? அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறேன். என்ன ருச்சி, செம்ம டேஸ்ட். ஸ்டார் ஹோட்டல்ல கூட இவ்வளவு டேஸ்டா சாப்பிட முடியாது. ஆஹா, ஐயோ, ரசிச்சு சாப்பிட விட மாட்டாங்கறாங்களே. யார் போன்ல? என்ன அது? சிஸ்டர் வீடியோ கால்ல வருது. ஹலோ, என்ன சிஸ்டர் வீடியோ கால்ல வரீங்க? வீடியோ காலா இருந்தாலும் வாய்ஸ் காலா இருந்தாலும் நான் தான் பண்ணணும். நீ பண்ண மாட்டல்ல? ஐயோ, அப்படி எல்லாம் இல்ல சிஸ்டர். நீங்க தானே என்ன உங்களுக்கு போன் பண்ண கூடாது சொல்லிருக்கீங்க. தேவைப்பட்டா நீங்களே எனக்கு போன் பண்றேன்னு சொல்லிருக்கீங்கல்ல. எப்பவாவது நான் உங்க வார்த்தையை மீறி இருக்கேனா சிஸ்டர்? சொல்லுங்க சிஸ்டர். சரி, அதை விடுங்க சிஸ்டர். சிஸ்டர், நான் சாப்பிட்டு இருக்கிறேன். அது உங்களுக்கு தெரியுதா சிஸ்டர்? சிஸ்டர், இந்த கடையில மீன் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு என்ன மீன் வேணும்னு சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வரேன். ஜாமீன் வாங்கிட்டு வா. ஜாமீனா? என்ன சிஸ்டர், போர் அடிக்குதுன்னு மொபைல்ல ஏதாவது படம் பார்த்துட்டு இருந்தீங்களா? காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன சிஸ்டர், நீங்க இப்படி கிண்டலா பேசுறத பார்த்தா ரொம்ப ஜாலி மூட்ல இருக்கீங்க போல இருக்குது. ஏ முட்டாள், அந்த துர்கா மேல நான் கொலை வெறியில இருக்கேன். ஏன் சிஸ்டர், இது என்ன புதுசா? எப்பவும் நீங்க அப்படித்தானே இருப்பீங்க சிஸ்டர். ஏய், நான் எங்க இருந்து பேசுறேன்னு தெரியாம பேசிட்டு இருக்கேன். நான் எங்க இருந்து பேசுறேன்னு தெரியுமா? இப்ப காட்டுறேன் பாரு. பாரு, நல்லா பாரு எங்க இருக்கேன்னு. ஐயோ சிஸ்டர், என்ன இது சிஸ்டர், ஜெயில இருக்கீங்க? நீங்க எப்படி சிஸ்டர் ஜெயிலுக்கு போனீங்க? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க சிஸ்டர். என்கிட்ட கூட சொல்லாம நீங்க ஏன் சிஸ்டர் போனீங்க? சீ, நான் என்ன டூருக்கா வந்திருக்கேன் உன்கிட்ட சொல்லிட்டு வரதுக்கு? ஆமா, நீங்க எப்படி ஜெயிலுக்கு போனீங்க சிஸ்டர்? எல்லாமே அந்த துர்காவால தான். எப்படியோ நான் இருக்கிற இடத்த மோப்பம் புடிச்சு வந்து என்ன கைது பண்ணிட்டா. ஐயோ, நீ உடனே வக்கீல பார்த்து ஜாமீன்ல என்ன எடுக்கிற வழிய பாரு. சரி சிஸ்டர், நான் இப்பயே போய் நம்ம வக்கீல பார்த்து உங்களை ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு எல்லா வேலைகளையும் பாக்குறேன் சிஸ்டர். என்னால ஜெயில இருக்க முடியாது. சீக்கிரமா ரெடி பண்ணு. சரிங்க சிஸ்டர். சிஸ்டர், நான் சாப்பிட்டு போட்டுமா? போ, தின்னு தொலை. நடந்தது எல்லாம் விட்டு தள்ளு. இனிமே நடக்க போறத பத்தி மட்டும் பேசுவோம். நாம 2 பேரும் சேர்ந்து காய் நகர்த்தினா அந்த துர்காவை ஈஸியா ஜெயிச்சிடலாம். சிஸ்டரோட கை ராசியான கை, நல்லா காய நகர்த்தும். உங்க உதவியெல்லாம் எனக்கு தேவையில்லை. என் வழி தனி வழி. என்னை ஏன் வழியிலேயே விட்டுருங்க. அந்த துர்காவை நான் பாத்துக்கிறேன். இதுக்காக தான் கூப்பிட்டீங்களா, இல்ல வேற ஏதாவது இருக்கா? வேற ஒண்ணும் இல்ல. நீ என்ன ஐடியால இருக்கன்னு நேர்ல கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு தான் உன்னை கூப்பிட்டேன். உன் அட்ரஸும் எனக்கு தெரியாது. இல்லனா நானே உன்னை தேடி வந்திருப்பேன். நீதான் உன்னை பத்தி எதுவுமே சொல்லவே இல்லையே. இது பாருங்க, ஆரம்பத்துல சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். நான் யாரு, என் பேர் என்ன அப்படிங்கிற விவரம்லாம் உங்களுக்கு தேவையே இல்ல. உங்களுக்காக நான் ஏதாவது செய்யணும்னா நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, அத நான் செய்வேன். அந்த லிமிட்ல இருந்துட்டா நாம எப்பவுமே டிராவல் பண்ணலாம். அப்படி இல்ல, இதோட முடிச்சுக்கலாம். ஓகே, நீ டென்ஷன் ஆகாத, கிளம்பு. வரேன். போட்டும். சில சமயம் நாம விட்டுதான் பிடிக்கணும். இவ எங்க போயிட போறா? காஃபி சார், தேங்க்யூ. மேடம். என்ன பிரதீப், வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல மேடம், ஜஸ்ட் நவ் தான் வந்தேன். எதுக்கு அவசரமா வர சொன்னீங்க? என்ன விஷயம்? இல்ல மேடம், உங்க சம்பந்தப்பட்ட போட்டோ ஒன்னு கொடுத்து அது ஃபேக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க சொல்லிருந்தீங்கல்ல. ஆமா, அதான் ஃபேக் இல்ல ஒரிஜினல்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களே. ஆனா அந்த போட்டோல இருக்கிறது நான் இல்ல பிரதீப். உருவத்துல என்ன மாதிரி இருக்கிற இன்னொருத்தி. அதையும் நான் கண்டுபிடிச்சு கமிஷனர் வரைக்கும் புரிய வச்சிட்டேன். ஆனா அந்த டூப்பு துர்கா என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டான். அவளதான் நான் வலை வீசி தேடிட்டு இருக்கேன். ஆமா, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க, அதுக்குள்ள நான் கிராஸ் பண்ணி பேசிட்டேன். என்ன விஷயம் பிரதீப், சொல்லுங்க. மேடம், அந்த போட்டோல இருக்கிறது உங்கள மாதிரி ஒருத்தங்க இல்ல, உங்கள மாதிரி வேஷம் போட்ட ஒருத்தங்க. என்ன சொல்றீங்க பிரதீப்?
எனக்கு புரியல, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. ம். நீங்க இந்த போட்டோ பாருங்க மேடம். உங்க இமேஜ்ல முகத்துக்கு கீழே கழுத்துல மட்டும் நல்லா கவனிச்சு பாருங்க. கழுத்துல ஒரு கலரும் மீதி ஒரு கலருமா இருக்கு. ஸ்கின் டோன் வேரியேஷன் தெரியும். நல்லா கவனிச்சு பாருங்களேன். ஆமா பிரதீப், நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஸ்கின் டோன் வேரியேஷன் தெரியுது பிரதீப். அதனாலதான் மேடம் நான் சொல்றேன், இது உங்கள மாதிரியே இருக்கிற இன்னொருத்தர் இல்ல, உங்கள மாதிரியே வேஷம் போட்டிருக்கிற ஒருத்தர். என்ன மாதிரி வேஷம் போட்டிருக்காங்கன்னா, இல்ல எனக்கு புரியல, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். உங்கள மாதிரியே ஃபேஸ் மாஸ்க் போட்டிருக்காங்க மேடம். இப்ப பாருங்க, நல்லாவே தெரியும். ஆமா பிரதீப், அந்த முகத்துல மாஸ்க் போட்ட மாதிரி இருக்கு. இத நான் இத்தனை நாள் வரைக்கும் யோசிக்கவே இல்ல. ஆமா, நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு உங்களை பத்தி நல்லாவே தெரியும் மேடம். ஆனா இந்த மீடியாக்கள்ல வந்த செய்திகளை வச்சு பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப்டாவே இருந்தது மேடம். சம்திங் இஸ் ராங்னு என் மனசுல தோணுச்சு. அப்பதான் தற்செயலா இந்த போட்டோ என் கண்ணில் மாட்டுச்சு. உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஒட்டி பிறந்த ரெட்டை குழந்தைங்களை கூட பார்த்திருக்கோம். இருந்தாலும் ட்வின்ஸ்குள்ள கூட அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும்ல. அந்த யோசனையில தான் மேடம் போட்டோ நல்லா கவனிச்சு பார்த்தேன். அப்போதான் கழுத்துல இருக்கிற ஸ்கின் டோன்ல வித்தியாசம் தெரிஞ்சது. சூப்பர் பிரதீப், என் மேல உள்ள மரியாதையில ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க.